மக்களவை தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என்று பாஜகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இந்தியாவில் தொகுதி மறுவரையறை தொடர்பான சிறப்பு சட்டம் அடுத்த ஆண்டு காலாவதியாகிறது. கொரோனா காரணமாக 2021ஆம் ஆண்டு மக்களவை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் தொகுதி மறுவரையறை எப்படி நடக்கப் போகிறது என கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் வரையறுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் 8 தொகுதிகள் வரை குறையும் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இதில் அதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் பங்கேற்கப் போவதாக கூறியுள்ள நிலையில் பங்கேற்கப் போவதில்லை என பாஜக தெரிவித்துள்ளது. நாகை அருகே புத்தூரில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தை அரசியலாக பார்க்கக்கூடாது என தெரிவித்தார். வர முடியாது என்று சொல்லியிருக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை, இது தனிப்பட்ட கட்சிக்கு அல்ல, இது அரசியலாக நீங்கள் பார்க்காதீர்கள். நம்முடைய உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. எல்லா கட்சி தலைவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாதவர்களும் தயவு கூர்ந்து வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அழைப்பு விடுக்கிறேன். இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும். மேலும் குழந்தை பிறப்பை தள்ளி போட வேண்டாம் என இனி கூறமாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ யாரும் உங்களுக்கு குழந்தைகள் நீங்கள் அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன். உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்பதற்கான ஆதாரத்துடன் விண்ணப்பித்தால் பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.